சாராங்கிக்கா சரோசாக்கிக்கான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இன்னொரு கிளாஸ். புதுசா? இந்த சரக்க பத்தி தெரியாது. போதை ஏத்துறது போதும் போ. எவ்வளவு போன எனக்கு தெரியும். ஊத்து. சொன்னா எவன் கேக்குறீங்க? ஏ பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, இவனை தூக்கி எக்கட்டால போடுறா. இவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படி இன்னும் 2 நாள் ஆகும். ஏ புள்ள சரோசா, ஏ சரோசா, வெளியே வா. யாரு? வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர் விந்துருவார் போல் இருக்க. ஆசை கேளுங்கண்ணா. ஏ புள்ள, நீ வாங்கின சரக்குக்கு எத்தனை தடவை ஆரம்பிச்சு பணம் கொடுத்து அனுப்பல. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தானே. வட்டியும் பாருங்க, முதலையும் பாருங்க. கொடுக்கத்தானே காத்துட்டு இருக்கேன். சரியா வராடோ. ஏய் அரமண்டையா, நீ இருந்து வாங்கிட்டு வந்துரு. நீங்க இல்லாம நான் எப்படிங்க? உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொழியை நான் பார்த்ததே இல்லையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா யோ என்ற வீட்டுக்குள்ள வந்து வாங்கியா பாக்கலாம். ஏய் ஆரப்பா தாம்பளையான்னு கேக்குற? இது என் வர்க்கத்துக்கே கேவலம். அண்ணா வேணா, ஆத்திரத்தை கட்டுப்படுத்துங்க. விடுறா டேய், ராக்கெட்டுக்கு எதிரா பிரேக்கு. ஆக்கி வையே, மொத்தத்தையும் வசூல் பண்ணிடுறேன். ஐயோ என் செல்லம். நம்ம சரக்கு குடிச்சு போட்டு சந்தோஷமா தூங்குறான் பாரு. கொடுத்து வச்சவன். முதல்ல என்ற வீட்டுல சாப்பிடுற இனிப்ப சாப்பிட்டு அப்புறமா கறிய சாப்பிடியா? அப்பதான் உறவு நீடிக்குமா? கோழி மிட்டிய சொன்னையா? வெத்தல பார்க்க கூட ரெடியா இருக்குது. நல்லா நாக்கு சிவக்கு சிவக்கு. என்னையா இந்த சோத்தை அவசியம் நான் திங்கணுமா? உனக்காகவே ஆக்குற சாப்பாடியா? சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடியா? இத சாப்பிட்டா நான் செத்துருவேன். பரவாயில்லையா? என்னையா சொல்ற? சோத்துல விஷம் கலந்து. ஐயோ, சோத்துல விஷம் இருக்குதுன்னு இடிய தூக்கி தலையில போடுறியே. உன் மேல உசிரியா வச்சிருக்கேன். உனக்கு விஷம் வச்சு கொல்ல பாப்பனா? ஐயோ, சாமி சாமியா இருக்கு. நான் சொல்றது நம்பியா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்பு. உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துவையா. நான் மனசு எந்த தப்பு பண்ணலையா? ஐயா, நான் சாப்பிடுவோம் சாமி. இந்த மண்ண மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னை கொல்ல பாப்பேனா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறியே. என் உசிரே போதே. யாரு கேக்குறல்ல?
வாடா உள்ள. சம்பவம் நடக்கலங்க. மேப்படியா சுதாரிச்சுட்டா. அப்புறம் இங்க ஏன்டா வந்த? நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியாதுங்க. அவனை பத்தி உனக்கு தெரியாதடா, எனக்கு தான் தெரியும். முட்டாள் முட்டாள் இந்திரா, ஊரை விட்டே ஓடி போயிடுறான். நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்கற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடுறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பய வர்றது இல்ல. அப்பா யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் யாருங்க? ஏச்சி கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற தெரியுங்க. ஆமா டேய், பேக்க கீழ போட்டா ஜிப்ப ஓபன் பண்ணி வெளியேறா பணத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போடுறா. ஏய் திருடுங்க திருடுங்க. ஐயா அப்பா ஐயா காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. என்னடா பாக்கெட் ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருக்குடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய பாஸ். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியதாடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவில கை வச்சிருந்தா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியாண்டேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நாளா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய், உனக்கிட்ட காசு இல்ல ஓடி வந்தோம்டா. இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களா? மறுபடியும் நம்மளை பார்த்தாங்கன்னா நினைச்சு நினைச்சு அடிப்பாங்களே. என்னடா பயந்துட்டீங்களா? அந்த அம்மா தழும்புக்கார வேலையா இருக்குன்னு நினைச்சுட்டா முழுக்கா போட்டா போட்டு நிறைய மீன் அள்ளி போட்டோம். சாயந்தரம் சைடுக்கு காய்ச்சி நல்லா மிளகா போட்டு வறுத்து கொடுத்தோம். ஏடுறா என்றா இது கஸ்டமர் ஒருத்தரையும் காணும். சுத்து வட்டாரத்துல எல்லா ஊர்லயும் நோம்பிங்களா? அதுதான் காரம் காத்தாலே வந்தாலும் அள்ளி நான் தெரிஞ்சு போடாம ஏன்டா கொடுத்து விட்டீங்க? அட நீங்க வேற விட்டுருந்தா ஊர்லயே தூக்கிட்டு போய் வித்துருப்பானுங்க. அவ்வளவு அவசரப்படுறானுங்க. இந்த தால் ஜாப்பெல்லாம் எனக்கு வேணாம். இதனா வரைக்கும் டேஸ்ட் பார்க்காம சரக்கு தடுத்து விட்டு போனது இல்ல. கொண்டாடா. இதுல விஷ கலந்துருக்கா? எதுக்கு சரக்கு கொடுக்குற? அதான் பணம் கொடுத்துட்டல. எடுத்து போறேன். ராயா, உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போட்டா? 3000 சரக்கு கீழே ஊத்துற. போயா. டேய் ரங்கசாமி. டேய். நில்றா. நில்றா டேய். கேனடி. ஏய், போடா. ரொம்ப நேரமா
அப்பனும் மகனும் காத்து கிடக்கும்ல சீக்கிரம் ஊத்தியா சும்மா இருப்பா. ஊத்தியா இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கோழியா மருந்து மாதிரி ஆளுக்கு ஒரு சொட்டு தான் மிஞ்சி போட்டுருக்க தொட்டு நாக்கில வச்சுட்டு போவா முதல்ல எனக்கு ஊத்தப்பா முதல்ல எனக்கு ஊத்து. இல்ல எனக்கு தான் உனக்கு கடைசியா பால் ஊத்துறேன்ப்பா இப்ப எனக்கு சரக்கு கொடுப்பா ஏன்டா இம்சம் பண்ற குடிச்சு தொலை டேய் டேய் ராசு என்னடாச்சு உனக்கு? ஐயோ 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 பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு தப்பத்துங்க ஐயோ தப்பத்துங்க ஐயோ தப்பத்துங்க ராயப்பா ராயப்பா அவன் தானே குடிச்சிருந்து என்னமோ தூக்கு 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 தட்டு வைத்து தட்டு தட்டு நல்லா தட்டு டேய் வாத்தியறா ஐயோ ரத்தமா கட்டலாமே டேய் இவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க போங்க சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போங்க ராய சாராயத்துல ஒரு உசுறு போவாதரா ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா மோதிரண்டா அத விட்டு போட்டு சோத்தல விஷம் வைக்கிறது சரக்கல விஷம் வைக்கிறதுன்னு ஏன்டா புடக்காலிலே சுத்துற டேய் இந்த காத்தவராய பத்திரகாளியோட வாரிசுடா புடனில கூட கண்ணு இருக்கும் தோம்சம் பண்ணி போடுவேன் ஜாக்கிரதை வாழைமரம் கட்டான மாதிரி அவன் தலையும் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது